வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்வி. இதுல 6ஆம் வகுப்பு, அதுல 2வது பாடம் இன்னைக்கு. இது மிக அவசியமானது. தலைப்பு வந்து மிளிரும் மனித நேயம். தலைப்பு என்ன? மிளிரும் மனித நேயம். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே. தம்பி, இந்த பாட்டெல்லாம் கேட்டுறீங்களா? கடவுள் எங்க வாழுறா? கருணை உள்ள நெஞ்சிலையும் பாசமுள்ள பார்வையிலையும் வாழுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஒருத்தருடைய மனித நேயத்தை வந்து இந்த படத்துல பார்க்க போறோம். பாடத்துல இந்த வள்ளுவர் வந்து ஒரு அழகான ஒரு குறள் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. அப்பா, அறிவு வந்துருச்சா உனக்கு? அப்படியா? வந்துருச்சுன்னா அதனால ஒரு பயன் இருக்கணும் தெரியுமா? என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு வந்த துன்பத்தை உனக்கு வந்ததா நீ நினைக்கிறியா? அதுக்கான தீர்வை காண்றியா? அப்படி இருந்தா உனக்கு அறிவு வந்ததா ஒத்துக்கலாம்டா. அப்படி இல்லைன்னா அந்த அறிவால என்ன பயன்? நீ பெற்ற அறிவு இந்த சமூகத்துல யாரு ஒண்ணு, எந்த உயிருக்கோ அந்த உயிருக்கு ஒரு துன்பம் வந்தவுடனே அந்த துன்பம் தனக்கு வந்ததா எவன் நினைக்கிறானோ அவன் தான் அறிவு உள்ளவன். இல்லைன்னா என்னடா அந்த அறிவால என்னடா பயன் அப்படிங்கிறாரு. இந்த செய்தியோட பாரதியுடைய பாட்டை ஒண்ணு நம்ம நீங்க பார்ப்போம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கம் திசையெல்லாம் களியாட்டம். என்னன்னா எல்லாரையும் பாருங்களேன், பாரதியுடைய பறந்துபட்ட சிந்தனை. காக்கை குருவி எல்லாம் எங்கள் ஜாதிப்பா, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு பறந்துபட்ட சிந்தனை இருக்கு இல்லையா இந்த பாடத்துக்கு. அதுதான். நீங்க இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம நாய் அடிபட்டு செத்து போறத நிறைய பார்ப்பீங்கல்ல, சாலையில பார்த்துக்கலாம். கண்டிப்பா பார்க்காத யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வாகனங்கள் போகல, நாய் அடிபட்டு செத்து கிடக்கு. அதுக்கு என்னப்பா செய்யலாம்? உங்களால முடிஞ்சா தீர்வு சொல்லுங்க பார்ப்போம். நாய் அடிபட்டு சாவாம இருக்க நம்மளால முடிஞ்சது என்ன செய்யலாம்? அதை தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த பாடத்துல நாம ஒருத்தருடைய மனித நேயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். யாருமே பிறர் நிலையில தன்னை வச்சு பார்க்கிற சிந்தனையாளன் தான் சமூகத்துக்காக வாழ்கின்ற தகுதி உடையவன் தான் மாறும். அது போல இந்த உயிர்கள் நேசிப்புன்ற அனைத்து உயிரையும் நேசிக்கணும். உலகத்துல இருக்க எல்லா உயிரும் இந்த உலகத்துல பிறக்கிறது உரிமை உண்டு. நம்ம மட்டும் வாழ்வதற்காக இந்த உலகம் இல்லை. இந்த உலகத்துல நாம மட்டும் வாழ்வதற்காக இல்லை, அனைத்து உயிரையும் நாம வந்து போற்ற வேண்டும். அந்த மனநிலையில மனிதர்கள் இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த பாடத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டுங்கிற செய்தியை வலியுறுத்துறதுக்காக ஒரு காட்சியை காட்டுறாங்க. என்னன்னா, சாந்தனு ஒருத்தன் மகாராஷ்டிரா மாநிலத்துல புனேவில் வாழ்ந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் சாந்தனு அப்படின்னு ஒரு பையன் வாழ்ந்தார். அவர் வந்து ஒரு நாள் போயிட்டு இருக்காரு. இரவுல வாகனம் மோதி நாய் ஒண்ணு இறந்து கிடக்கு. இதை பார்த்த உடனே அவர் மனசுல மிகவும் பெரிய துயர நிகழ்ச்சியா வந்துச்சு. என்னடா ஒரு நாய் செத்து கிடக்கு, அடிபட்டு கிடக்கு அப்படின்னு மனசுல கவலை வந்துட்டு அழுகை வந்தது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காரணமேனு அவர் நினைச்சார். அவர் சாலையில திரியிற நாய்கள் பாதுகாப்புக்காக வழியை செய்யலாமான்னு ஆராய ஆரம்பிச்சார். என்ன செய்தின்னா, நாய் ஒண்ணு அடிபட்டு கிடக்கு, ஒரு பையன் பார்க்கறான். பார்த்த பையன் மனசுல கருணை பிறக்குது, ஒரு உயிர் இறந்து போச்சு. இதுக்கு ஏதாவது தீர்வு செய்யலாமான்னு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிற ஒருவனுடைய சிந்தனை தான் அந்த கதையில பாடமா கொடுத்துருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியை என்ன செய்யறாங்கன்னா, இந்த சாலையில நீங்க வண்டியில போகலாம் பார்க்கலாம், 2 பக்கமும் சிகப்பு கல் பதிச்சிருப்பாங்க. பாத்தீங்களா? மஞ்சள் கல் பதிச்சிருப்பாங்க. அதுல என்ன ஆகும்? ஒளி பட்ட உடனே அது ஒளிரும் பட்டைகள். அதனால சாலையை விட்டு நம்ம அந்தாண்ட போகாம இருக்க பதிச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒளிரும் பட்டைகளை நாயினுடைய கழுத்துல நம்ம கட்டி விட்டா, இந்த நாய் ரோட்ல ஓடவில்ல, இரவுல ஓடவில்லை, வாகனத்துல வர்ற ஒளி பட்டதுன்னா அந்த ஒளிரும் பட்டை மிளிரும். அது ஒளி வந்த உடனே அங்க நாய் நிற்கன்னு அவங்க பார்த்து போவாங்கங்கிற ஒரு செய்தியை இவர் நினைச்சாரு. அது போல அதை செய்து பார்த்தார். செய்து பார்க்கக்குள்ள நூற்றுக்கணக்கான நாயை காப்பாற்ற முடிஞ்சது. இவருக்கு நாயினுடைய கழுத்துல இந்த ஒளிரும் பட்டைகளை அவர் கட்டி விட்டாரு. அதை கட்டினதுடைய விளைவா வாகனங்கள் விபத்திலிருந்து நாய்கள் பெருமளவுல இறப்பதை தடுக்க முடிஞ்சது. இவருடைய இந்த செயல்ல வந்து முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொந்த செலவுலயே செஞ்சார். இந்த சொந்த செலவுலயே செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப இது ஒரு இயக்கமா வளர்ந்தது. இது என்ன ஆச்சுன்னா, ஒரு இயக்கமா பல தன்னார்வர்களுடைய ஆதரவை பெற்றது.
இது என்ன ஆயிடுச்சு, ஒரு தன்னார்வ ஆதரவு எல்லாம் பெற்று மோட்டோ பாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த முயற்சியை விரிவுபடுத்தினார். இவர் என்ன பண்ணாரு, மோட்டோ பாஸ்ன்னு ஒரு அமைப்பே நிர்வாகம் பண்ணி நிறைய தன்னார்வ அதிலே வந்து தானே சேர்ந்தாங்க. அதனுடைய விளைவா அந்த நாய்கள் கழுத்துல ஒளிரும் பட்டைகளை கட்டி நாய்கள் விபத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு அரிய செயலை செய்தாங்க. இதனுடைய விளைவா இந்த தன்னலமற்ற சேவையை தெரிஞ்சுக்கிட்ட உலகினுடைய தொழில் அதிபர்னு சொல்லுவாங்க இல்லையா, ரத்தன் டாட்டான்னு சொல்லுவாங்க, தலை சிறந்த தொழில் அதிபர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இது தெரிஞ்சது, அவர் கவனத்தை ஈர்த்தது, சந்திரனுடைய வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் மாறினார். அவர் பாருங்க, பெரிய பணக்காரர் வந்து இவருக்கு ஒரு ஆதரவாளராக மாறினாரு. இது இவருடைய செயலுக்கு மேலும் ஊக்கம் அளித்தது. அது மட்டும் இல்ல, அவருடைய சேவையை விரிவடை செய்யும் வாய்ப்பை வழங்கி இந்த சேவை வந்து குறுகிய வட்டத்துல இல்லாம இன்னும் நாடு முழுவதும் பரவலாக்கப்படுறதுக்கு அவருடைய சேவை வந்து பயன்பட்டது. தம்மை போலவே அனைத்து உயிரினங்களையும் நேசிக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தியது. உண்மையிலே உயிர் என்னன்னா, நம்ம உயிர் மாதிரிதானே எதிரிக்கும் உயிர், எல்லா இடத்துக்கும் உயிர் உண்டு இல்லையா? அந்த உயிர் நேயம் வந்து வரலாற்று. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், நீடிய பிணியால் நேர்வுற கண்டவரை கண்டு நெஞ்சை இழைச்சேங்கிறார் இல்லையா? பயிர் வாட மனசு வாடுகின்ற பெரிய கருணை உள்ள வரலாறு இருக்குது இல்லையா? அருள்னாலும் கருணைனாலும் வரலாறை விட்டுட்டு நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கருணையை வந்து இந்த பையன் மனசுல ஏற்படுத்திச்சு. ஒரு சாதாரண மனிதன் மனதார நினைத்து செய்யும் சின்ன செயல் கூட பல உயிர்களுக்கு பாதுகாப்பை அளிக்க முடியுங்கிற உண்மையை இது வந்து உணர்த்துச்சு இந்த செயலை. அடுத்தது, இன்று அவருடைய முயற்சி வந்து பல நகரங்கள்ல வாகன விபத்துகள்ல நாய்களை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. நாய்களின் மீதான அவரது அக்கறையும் புதுமையான சிந்தனையும் செயல்பாடும் இன்னைக்கு உலகம் எங்கும் பாராட்டப்படுது. பாருடா, நாய் இறந்து போறாம இருக்கிறது இவன் சிந்திச்ச புதிய சிந்தனை இருக்குல்ல, அது இன்னைக்கு உலகத்துல பல்வேறு அறிஞர்கள்லாம் பாராட்டுறாங்க, அவங்களுக்கு மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இது மாதிரி மாணவர்களே, உங்கள் மனதை ஏதாவது பாதிச்சிருக்கா? அப்படி இருந்தாக்கா நீங்க நாளைக்கு வந்து வகுப்பறையில சொல்லுங்கப்பா. உங்களை பாதித்த ஒரு நிகழ்வை, சந்திச்ச ஒரு நிகழ்வை நீங்க வந்து வகுப்பறையில கலந்துரையாடல் பண்ணுங்க. ஒரு மனிதனா பிறந்திருக்கோம்னா நம்ம என்ன செய்யணும்? பிற உயிர்கள்ட்ட அன்பு காட்டணும் இல்லையா? அன்பு காட்ட வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த செயலை வந்து நாம இங்க இதனால தெரிஞ்சுக்கிறோம். உயிர்களிடத்தில் அன்பாய் இருத்தல், அன்பு காட்டுதல், உதவுகின்ற மனப்பான்மை. இந்த பாடத்துல என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? உயிர்கள்ட்ட அன்பு காட்டணும், எல்லா உயிர்ட்டையும் அன்பு காட்டணும். அன்பின் வழியது உயர்நிலை, அகுதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பும் பார் வல்லலாம். நீ உயிர் வாழிறியாப்பா, அன்பு இருக்கா, அப்ப நீ உயிர் வாடுறது தகுதி உள்ளவப்பா. அப்படி இல்லைன்னா வெறும் பொண்ணா நீனு, எலும்புந்தோலும் போத்தலும் நடமாடும் பெணும் அப்படிங்கிற. அப்ப நாமெல்லாம் அன்பா இருக்கணும் இல்லையா? அன்பா இருக்கிறதுனா என்ன? நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் இருக்கிறதா? அப்படி இல்லப்பா, எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் அருள்னு மாறிச்சு. அன்பு விரிவடைந்து அருளாக பரிணமிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல உதவுகின்ற மனப்பான்மை வேணும். அடுத்தவ நிலையில தன்னை வச்சு பார்க்கணும். முதல்ல அடுத்தவ நிலையில தன்னை வச்சு பார்க்கணும். அடுத்தது என்ன? நல்லுறவை மேம்படுத்தணும். எல்லாத்தையும் உறவா இருக்கணும். வாழ போற கொஞ்ச காலம் எல்லாத்தையும் அன்பாகவும் நட்புறவாகவும் இருக்கின்ற போது நமக்கு பகை இல்லை, நட்பு கிடைக்கும், நல்லுறவு பெருகும். இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல் வருதுன்னா அந்த சிக்கலுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிற சிந்தனை நமக்கு கிடைக்குது. இந்த கதை என்னன்னா, ஒரு நாய் இறந்து போது இவனுக்கு புதிய சிந்தனை ஒண்ணு விதை வைக்கிறது இல்லையா? அவன் சிந்தனையை நம்ம பாராட்டுறோம். அப்புறம் முடிவெடுக்கிற திறன், அதை வந்து சிந்திச்சுட்ட மட்டும் போதுமா? சிந்திச்சுட்டு செயல்படாம இருக்கிறவனும், உழுது விட்டு விதை விதைக்காம இருக்கிறவனும் ஒண்ணும் பாரு கண்ணதாசன். அது போல நாம சிந்திச்சு அதை செயல்படுத்தணும்ல, அதை செயல்படுத்துறதுக்கு தான் இவனுடைய செயலை பாராட்டினாங்க. இங்க பாரதி வந்து அழகா ஒரு பாட்டு போடுவார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை. அதாவது இந்த பாட்டுல நமக்கு உள்ள செய்தியை மட்டும் பார்ப்போம். பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, வாளை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதருக்கு தோழனடி பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. வாளை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதனுக்கு தோழனடி பாப்பாங்கிற ஒரு செய்தியை வந்து இந்த பாட்டு நமக்கு தெரியுது. இது போல யதார்த்தமா பாருங்களேன், நம்முடைய இலக்கியத்துல மனுநீதி சோழன் திருவாரூர்ல இருந்தார் இல்லையா? பசுமாடு குறை தீர்க்க ஆராய்ச்சி மணியை வந்து அடிச்சுது. தன்னுடைய பசுவினுடைய துயரத்தை போகிறதுக்காக தன்னுடைய மகனையே தேர்கால் இட்டு கொண்டாருங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தன்னிட்ட அடைக்கலமா வந்தது இல்லை, ஒரு புறா வந்து வந்தது. யாருக்கிட்ட? சிபி சக்கரவர்த்திகிட்ட வந்தது. புறாவுக்காக தன்னுடைய உடம்புல இருந்த தசையவே அறிஞ்சி வச்சது. ஏன்னா வந்த கருடனுடைய பசி என்னுடைய உரிமை, நீ வந்து அதுக்கு இணையா சதையை கொடுத்தீங்கன்னா நான் போறேன்னுச்சு.
அதுக்காக கொடுத்தாருங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் நம்மளுடைய புராண செய்திகளாக இருக்கும். அதுபோல நீங்களும் என்ன செய்யலாம்? உயிர் நேயம் உள்ளவங்களா இருக்கீங்க. மாணவர்களாகிய நீங்கள்கிட்ட கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், உயிர் நேயம் இருக்கணும். சக மனிதன் துன்பப்படுகின்ற பொழுது அதை பார்த்துக்கிட்டு அப்படியே கடந்து போவது மனித தன்மையே இல்லை. இன்னைக்கு பார்த்தா நம்ம நாயை காப்பாத்துறோமோ இல்லையோ, கல்லால் அடிக்காம இருக்கலாமா இல்லையா, மனிதர்களாகிய நம்மளாம் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம், தொந்தரவு இல்லாமலாம் இருக்கலாம். ஆக மாணவர்களாகிய நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? இரக்கம் காட்டுகின்ற அன்பை வளர்த்துக்கிறோம். பறவைகள்கிட்ட எல்லாத்திட்டையும் இறக்கம் காட்டணும், நாய்கள்கிட்ட இறக்கம் காட்டணும், விலங்குகள்கிட்ட இறக்கம் காட்டணும். இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா இந்த உலகம் அன்பு தவிய உலகமா இருக்கும், மகிழ்ச்சியா வாழலாம். இந்த பாடம் உங்களுக்கு நிறைய நன்னறிகளை, அன்பை விதைக்கணும். நன்றிங்க, வாழ்க்கைப்படுத்துங்க. வாழ்க்கையில நீங்க சந்திச்சதை கொண்டு நாளைக்கு வகுப்பெல்லாம் நீங்க எல்லாம் உரையாடணும். வணக்கம்.